இந்த லோவை தொட்டுட்டு 47,884 இந்த ரேஞ்சில் தொட்டுட்டு இந்த இடத்துல பிரேக் ஆகாமல் இருந்தால் ஒருவேளை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதுலேருந்து இந்த டேவோட ஹைக்கு போகிறது வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த 47,884 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கி இந்த மட்டம் வரைக்கும் 47,220 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல பிரேக் பண்ணுனா ஒருவேளை இந்த லைனும் பிரேக் பண்ண இந்த சேனல்லேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். இந்த சேனல் எப்படி போட்டுருங்கிறது நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கிளியராக. இந்த மேலே சேனலில் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பாக இருக்கும். அதாவது 47,000 இடையில கடைசியாக போன முந்தா நாள் நினைக்கிறேன் வியாழக்கிழமை போன ஹை 48,636ங்கிற ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான், பிரேக் பண்ணி இந்த சேனலில் பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து மேலே ஒரு வீக்கில் ஒரு சேனல் போட்டிருக்கோம். அந்த 48,900 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி இந்த இடத்த ஸ்ட்ராங்குன்னு தான் சொல்லலாம். இந்த இடத்த பிரேக் பண்ணால் மட்டும்தான் கீழே போக வாய்ப்பாக இருக்கும். கீழேனாலும் சேனலில் பிரேக் பண்ணால் மட்டும்தான் பெரிய ஃபால்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் ஒரு